ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் கிரேஸ் மார்க் குறித்து வெளியேறக்கூடிய தகவல். அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னா, டெட் கிரேஸ் மார்க் எங்களுக்கு ஆன்சர் கீழே கரெக்டான ஆன்சர் இருந்தும் மதிப்பெண்களில் 1, 2 தப்பாக இருக்குது. 74 மார்க் எனது, 73 மார்க்கு, 72 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அது ஆர்டிஐ மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் மதிப்பெண்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆர்டிஐ மூலமாக நிறைய தோழர்கள் அப்ளை பண்ணாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக. சில பேருக்கு அது தவறுதலான அட்ரஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்பராக அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு ஆர்டிஐ மூலமாக அவங்க அனுப்பின அந்த அதுக்கான ரிப்ளையே இன்னும் வரல. நிறைய பேருக்கு நான் அவங்ககிட்ட விசாரித்ததில் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் அப்ளை பண்ணது நமக்கு தெரிஞ்சவங்க கூட நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ரிப்ளையே இன்னும் வரல. இது என்ன சொல்கிறதுனா, ஒரு லாங் ப்ராசஸ். நீங்கள் ஆர்டிஐயில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டு அப்படி இருந்ததுன்னா கூட, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டோ எனி எதர் டிபார்ட்மெண்ட் இருந்ததுன்னா கூட, அதில் ஆர்டிஐயில் நீங்கள் கேட்டு வாங்குறீங்க ஒரு டீட்டெயில்ஸ் அப்படின்னாலுமே ரொம்ப டைம் எடுக்கும். சப்போஸ் அங்கே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். மற்றபடி கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஆர்டிஐ மூலம் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப டைம் எடுக்கிற ப்ராசஸ். எதையுமே நம்மளால் ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுக்க முடியாது. 2 மார்க் 1 மார்க் 2 மார்க் தான் இருக்குது குவாலிஃபை ஆகிறதுக்கு. அப்படின்னும் போது நம்ம நீதிமன்ற வழக்கை நம்புறதா, இல்லை ஆர்டிஐ நம்புறதா, இல்லை எதை நம்புறதுனே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நான் எதையுமே நம்பாதீங்க. அடுத்து காமெண்ட் இருக்குது, அதை மட்டும் நம்புங்க. அதான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லலாம். ஆனால் இதையே முழுவதுமாக நம்ம நம்பக்கூடாது. ஸோ ஆர்டிஐயில் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள். யாருக்கு இன்னும் வரலன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.